ஹாய், ஹலோ. இன்னைக்கு வீடியோவில் டியோடா ப்ராடக்ட்ஸ் பற்றின ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது சில யூனிக் ஐட்டம்ஸும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த vlogல வந்து சர்டன் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜுவல்லரி பாக்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணேன். இது வந்து பார்க்கும்போது சைட்டில் வந்து பெருசாக இருந்துச்சு. பட் ரிசீவ் ஆனப்போ கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே சின்னதாக தான் இருந்தது. பட் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அட் த சேம் டைம் பெரிய பெரிய இயரிங்ஸ்லாம் வந்துட்டு இதில் ஸ்டோர் பண்ண முடியாது. 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும் இந்த ஜுவல்லரி பாக்ஸில். ஸோ லோவர் கம்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு செயின்ஸ் இல்லைன்னா குட்டி குட்டி பேங்கிள்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் ஸ்டட் மாதிரி இருக்கிற அந்த இயரிங்ஸை வந்து குழந்தைங்களோடது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் ₹128 நான் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் எந்த இஷ்யூஸுமே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்குது இது. பட் சைஸ் தான் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. மற்றபடி எந்த ப்ராப்ளமும் கிடையாது இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு இந்த வெஜிடபிள் ட்ரே வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வெஜிடபிள் ட்ரே வந்துட்டு யூஸ்வலாக மற்ற ஷாப்பிங் வெப்சைட்ஸில் வந்து பார்த்தோன்னா பேரிங், அதாவது செட் ஆஃப் 6 ஆர் செட் ஆஃப் 5 அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம பர்டிகுலராக ஒரு பாக்ஸ் வேணும் அப்படின்னா கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு ₹35 வந்துச்சு. இது எல்லாமே இந்த ப்ரைஸஸ் எல்லாமே டேக்ஸ் இல்லாமல் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ டேக்ஸோடு சேர்த்தா கொஞ்சம் அதிகமாக வரும் ஈச் ப்ராடக்ட். ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து ₹35. குவாலிட்டி வந்து நல்லாவே இருந்துச்சு. எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் அந்த டிப்பிங் ட்ரேன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நல்லா அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குவாலிட்டி வைஸ் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் இது வந்துட்டு ஒரு 360 டிகிரி ரொட்டேட்டிங் ஹூக் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேக் சைடு இருக்கிறத வந்து நம்ம வாலில் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இதில் வந்து நம்ம குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்க ஐட்டம்ஸ் வந்து இதில் ஹேங் பண்ண முடியாது, கீழே விழுந்துடும். ஸ்மால் சிசர்ஸ், அதுக்கப்புறம் வந்து வெயிட்லெஸ்ஸான ஐட்டம்ஸை வந்து இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா இது ரொட்டேட் ஆகிறதுனால நம்ம ஈஸியாக வந்துட்டு அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இது ஒரு மல்டி பர்பஸ் ஹேங்கர். ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கிற இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஹேங்கர்ஸ் வந்து 2 டைப் ஆஃப் ஹேங்கர்ஸுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து க்ளோத் ஹேங்கர்ஸ். ஸோ இதில் நம்ம மல்டி ஹேங்கர்ஸை வந்து இதில் வந்து அந்த அந்த ஹூக்ஸோட ஓப்பனிங் வழியாக நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம்னா ஃபைனலாக நம்ம கொடியிலையோ இல்லை நம்மளோட வார்ட்ரோப்லையோ ஹேங் பண்ணிக்கலாம். வார்ட்ரோபோட சைஸ் வந்துட்டு பெருசாக இருக்கவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெர்டிக்கல் ஸ்பேஸ் வந்து பெருசாக இருக்கவங்களுக்கு இந்த ஹேங்கர் வந்து யூஸ் ஆகும். வெர்டிக்கல் ஸ்பேஸ் நார்மல் வார்ட்ரோப் வச்சுருக்கவங்களுக்கு வந்து இது வந்து செட் ஆகாது. ஏன்னா நான் வாங்கி என்னோட வார்ட்ரோப்ல செட் ஆகலை. ஸோ வந்து நான் சைடில் வந்து ஹேங் பண்ணிட்டேன். ஸோ வெர்டிக்கல் ஸ்பேஸ் நிறைய இருக்கிற வார்ட்ரோப்ல வந்து இதை ஹேங் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து ₹15. ஸோ ₹15க்கு ரொம்பவே வர்த்தான ஐட்டம் இது. கண்டிப்பாக நம்ம ஷாப் பண்ணலாம். ஏன்னா அதர் வெப்சைட்ஸ்லலாம் வந்து இதோட ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு நான் செக் பண்ணப்போ. ஸோ இது தாராளமாக ₹15 இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கொடியிலலாம் கூட வந்து ஹேங் பண்ணிக்கலாம். மழை பெய்கிற டைமில் வந்து நம்மளால நிறைய துணியை வந்து காய போட முடியாது. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு டவல் ஹோல்டர். இதோட ப்ரைஸ் வந்து ₹24. ₹24க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டவல் ஹோல்டர்ன்றது வந்து ரொம்பவே வந்து ரீசனபிளான ப்ரைஸ்க்கு நம்ம வாங்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு பேக் சைடில் வந்து வாலில் ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஒரு டேப் கொடுக்குறாங்க. அதில் இதை ஹேங் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு ஒரு ஹேண்ட் வாஷ் ஹோல்டர். இதோட ப்ரைஸ் வந்து ₹25 அரௌண்ட் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சு. பட் வந்துட்டு ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. பிளாஸ்டிக் குவாலிட்டி தான், பட் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த கிரிப்பிங் வந்துட்டு அந்த பாட்டிலை வந்து கரெக்டாக கிரிப் பண்ண மாட்டேங்குது. ஸோ இந்த நாப் வந்துட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் உள்ளே போயிடுது. அதனால பாட்டில் வந்து கீழே விழுந்துருது. இதுக்கு பின்னாடி ஒரு வால் ஹூக் கொடுத்துருக்காங்க, நம்ம வாலில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இது மட்டும் கொஞ்சம் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை. பிகாஸ் அந்த நாப் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி தள்ளி போய்டுறதுனால பாட்டில் வந்து ஸ்டிக் ஆக மாட்டேங்குது ப்ராப்பராக உள்ளுக்குள்ளே, கீழே விழுந்துருது. ஸோ வேறு ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு தான் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கேன் நான்.
அண்ட் இது வந்து நம்ம வால் ஹூக்ஸ். நம்ம நார்மலா வந்து ஆன்லைன் ஷாப்பிங் சைட்ஸ்ல பார்க்கும்போது, இது எல்லாமே வந்துட்டு செட் ஆஃப் 10, செட் ஆஃப் 20 அந்த மாரி வந்து மினிமம் ₹100க்கு தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் இந்த இதுல வந்துட்டு ஒரு ஒரு பீஸோட ரேட் வந்துட்டு 1.5 ₹1.50. ஸோ ஒன் அ 150 அதாவது ₹1.50 இது ரொம்ப ரீசனபிளான ரேட் தான். பட் ஆனா, இந்த சில இது வந்துட்டு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டிக்கினஸ் வந்து ப்ராப்பரா கிடையாது. வால்ல வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ண உடனே வந்து கீழ விழுந்துருது. ஸோ ரொம்ப லோ வெயிட் இருக்க ஐட்டம்ஸ வந்து நம்ம ஹேங் பண்ணோம் அப்டின்னா, தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து இதில ஹேங் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இது தாங்க மாட்டேங்குது. சீக்கிரமாவே வந்துட்டு கீழ விழுந்துருது. ஸோ அதுக்கப்புறம் டபுள் டேப் வச்சு ஸ்டிக் பண்ற மாரி இருக்கு. அண்ட் தென் இது வந்து ஒரு அண்டர் வால் அண்டர் ஷெல்ஃப் லைட் மாதிரி இது யூஸ் பண்ணலான்னு வாங்குனேன். கிச்சன்ல யூஸ் பண்றதுக்கு. பட் ஆனா வந்துட்டு என்னோட ஷெல்ஃப் வந்துட்டு கவுண்டர் டாப் மேல இருக்கும்போது, லைட் வந்து அங்க ப்ராப்பரா இல்ல அப்படின்றதுனால, இத நான் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்குனேன். இதுல 3 பேட்டரீஸ் போட்டு நம்ம வால்ல வந்து அதாவது இந்த அண்டர் த ஷெல்ஃப் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நம்ம ரூம்ல லைட்ஸ் போட்டிருக்கும்போது, இந்த லைட்ட வந்து நம்ம போட்டா அந்த அளவுக்கு இது வந்துட்டு வெளிச்சம் தர மாட்டேங்குது. அதுவும் இல்லாம வெளிச்சம் வந்து அந்த பர்ட்டிகுலர் ஸ்பேஸ் அந்த நம்ம எங்க கை வச்சிருக்கோமோ அந்த இடத்துல, அதாவது எங்க அத ஸ்டிக் பண்ணிட்டு எதுக்கு கீழ நம்ம என்ன பொருள் வைக்கிறோமோ அது மட்டும் தான் பார்க்க முடியுது. மத்த இடம்லாம் திரும்பவும் கீழ இருட்டா தான் இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ அந்த அளவுக்கு இது எனக்கு வெளிச்சம் குடுக்குற மாதிரி இல்ல. ஸோ எனக்கு இது வந்து நான் வாங்குனதுக்கு நான் என்ன பர்ப்பஸ்க்காக வாங்குனேனோ, அந்த பர்ப்பஸ வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால இத நான் யூஸ் பண்ணாம தான் வச்சிருக்கேன் இப்போதைக்கு. ஸோ இதுதான் நான் வந்து டியோடாப்ல வாங்குன ப்ராடக்ட்ஸ் பார்ட் 1 வீடியோ. இதுவரைக்கும் நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா தான் இருந்தது எனக்கு. குவாலிட்டி வைஸ் எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஓகே. எந்த ப்ராப்ளமும் கிடையாது இப்போ வரைக்கும். பட் டெலிவரி டைம் தான் வந்து அவங்க கிட்ட ரொம்ப அதிகமா எடுத்துக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அ இந்த இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு டெலிவர் ஆக நியர்லி 20 டேஸ் ஆச்சு. ஆ அவங்க ஷிப்பிங் சீக்கிரமா பண்ணிட்டாலும், கொரியர் சைட்ல வந்து டெலிவரி ஆகுறதுக்கு ரொம்ப டிலே பண்றாங்க. அண்ட் சில கொரியர் பார்ட்னர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்றதுக்கான ப்ராப்பர் ஃபெசிலிட்டீஸும் இல்ல. அவங்க கிட்ட நம்மளால பேசவும் முடிய மாட்டேங்குது. ஸோ நெறைய மெயில்ஸ் போட்டு நெறைய கான்வர்சேஷன்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு ப்ராடக்ட் வந்து டெலிவரியே ஆச்சு. ஸோ அந்த ரிஸ்க் மட்டும் கொஞ்சம் இருக்கு. ஸோ அத மட்டும் கொஞ்சம்